95% ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் இந்த கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி கோல்டு ப்ரைஸஸ், கோல்டு இஸ் அண்ட் நான் ஈல்டிங் அசெட்னு சொல்லணும். நான் ஈல்டிங் அசெட்னு ஏன் சொல்கிறோன்னா, the least risky forms of investing in gold is பயங்கரமாக ஏறிச்சு, irrational-ஆக ஏறிச்சு. ஸோ somewhere there has to be a break. அந்த பிரேக்கை எது கொடுத்ததுன்னா, ஹலோ ஜீபு வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் கடந்த ஒரு வருஷமாக ஆல் டைம் ஐயே தொட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து ஏற்ற இறக்கம் அது மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்துக்கு என்ன ரீசன், இந்த டைமில் கோல்டு ETF-ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தான் இந்த இன்டர்வியூ அமைய போகுது. ஸோ அதுக்காக வி ஆர் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் கிருஷ்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நம்ம கோல்டு சில்வர் பத்தி நம்ம பார்த்துருந்தோம் சார். என்னதான் ஆல் டைம் ஹைல இருந்தாலும் இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஏறுது இறங்குது, என்னடா இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சார்? ஸோ ஒன்று, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக, பர்டிகுலர்லி லாஸ்ட் இயர் 25 வந்து சில்வருக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இயர் கிட்டத்தட்ட 155% ரிட்டர்ன் கொடுத்தது. கோல்டு ஆல்மோஸ்ட் 70% ரிட்டர்ன் கொடுத்தது. இதுக்கு ஒரு மெயின் காரணம், லாஸ்ட் இயரில் குளோபலி நிறைய ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ் வந்தது. ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கூட்டுவார், குறைப்பார், அடுத்தது என்ன ஆக போகுது ட்ரேடில் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. இது ஒரு ரீசன். அப்புறம் குளோபலி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லா இடத்துலையும் இறங்கு முகமாகவே இருந்தது. எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டாலர் ருபீக்கு அகெயின்ஸ்டாக வீக்காக இருந்தாலும் பல அதர் கரன்சிஸ்க்கு அகெயின்ஸ்டாக வீக்காக இருந்தது டாலர். ஸோ டாலர் வீக்னஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால், ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, அப்புறம் ட்ரேட் அன்சர்டனிட்டி, இவ்வளவு அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற டைமில் ஆப்வியஸ்லி இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தா கோல்டு. அதோட சேர்த்துக்கிட்டது சில்வர். ஸோ எப்பவுமே குளோபலி அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போதோ, பங்கு சந்தையில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போதோ கோல்டு நல்லா பண்ணுறது வாடிக்கையான விஷயம்தான். ஸோ அது வந்து லாஸ்ட் டைமில் இவ்வளோ அன்சர்டனிட்டி அடுக்கடுக்காக இருந்ததுனால இந்த ரெண்டு மெட்டல்ஸ்க்கும் ஆக்சுவலி ரொம்ப சாதகமாக இருந்தது. கோல்டை பொறுத்தவரை அது 3வது வருஷம் ஒரே மேலவே போயிட்டு இருக்கிறது, கண்டினியூஸாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது 3வது வருஷம். சில்வருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் இயரில் தான் ஆரம்பிச்சுது அந்த ரேலி. பட் ஒரே வருஷத்தில் கோல்டு 3 வருஷத்தில் கொடுத்தது, சில்வர் ஒரே வருஷத்தில் கொடுத்துருச்சு. பட் இது என்ன ஆச்சுன்னா, இது ரெண்டும் ரேஷ்னலி ஃபண்டமெண்டலி எவ்வளோ ப்ரைஸ் ஏறி இருக்கணுமோ அந்த லெவலுக்கு தான் ஏறிச்சான்னு பார்த்தா இல்லை, ரொம்ப அபரிமிதமாகவே ஏறிச்சு, இர்ரேஷனலாக ஏறிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று, இந்த ட்ரெண்டுனால நிறைய சிறு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபலியுமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு ETF, சில்வர் ETF, அப்புறம் கோல்டு ஃபண்ட், சில்வர் ஃபண்ட்ஸில் பெரிய லெவலில் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் எப்படின்னா, இந்தியாவில் மட்டுமே ஒரு 12 வருஷம் இல்லாத அளவுக்கு ஜனவரியில் மட்டும் கோல்டு ETFஸில் மட்டுமே 2400 crore இன்ஃப்ளோ இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃப்ளோ இதுவரையிலும் ட்ரெடிஷ்னலி இல்லாத ஒரு பெரிய லெவலுக்கான இன்ஃப்ளோ. இது வந்து சில்வர்லேயும் ஓரளவுக்கு நல்ல இன்ஃப்ளோ இருந்தது. இப்போது 1 இயருக்கு முன்னாடி இருந்ததை விட கோல்டு அண்ட் சில்வரில் இருக்கிற கலெக்டிவ் AUM இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு 1 இயர்லே அந்த லெவலுக்கு. ஸோ விச் மீன்ஸ் இதை விட பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னலி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கோல்ட்லேயும் சில்வர்லேயும் கொண்டு காசு போட்டதுனால ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மைண்ட் செட்டில் நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஒன்று இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஒன்று ஸ்பெக்குலேஷனுக்காக பெரிய லெவலில் முதலீட்டாளர் வந்து இது ரெண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரைஸ் பயங்கரமாக ஏற்றி விட்டாங்க. அது வந்து ஒரு இர்ரேஷனல் மூவ்மெண்ட். பர்டிகுலர்லி சில்வர் க்ளோஸ் டு 60% ஜனவரியில் மட்டுமே ஏறிச்சு, க்ளோஸ் டு 60%. 1 மந்தில் கிட்டத்தட்ட ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் 5 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் இது 1 மாதத்தில் கொடுத்துருச்சு. ஸோ அந்த லெவலுக்கான ஒரு இர்ரேஷனல் மூவ்மெண்ட் வந்து சஸ்டைனபிளே கிடையாது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிச்சு, கன்சாலிடேட் ஆகிறதுக்காக. இது பயங்கரமாக ஏறிச்சு, இர்ரேஷனலாக ஏறிச்சு. ஸோ சம்வேர் தேர் ஹேஸ் டு பி எ பிரேக். அந்த பிரேக்கை எது கொடுத்ததுன்னா, ஆக்சுவலி ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனோட கால பீரியட் முடிய போகுது. இப்போ இருக்கிற ஒருத்தரோட டெனர். ஸோ இவரோட டெனர் முடியறதுனால அவரோட சக்சஸராக கெவின் வார்ஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் ட்ரம்ப் அப்பாயின்ட் பண்ணுறாரு. இந்த கெவின் வார்ஷனோட இதுவரையிலும் உள்ள ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எப்போவுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்டேபிளாவோ ரைஸ் பண்ணுறதுக்கோ ஃபேவரபுளாக தான் ஒரு டெசிஷன் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இது வந்து ப்ரெஷியஸ் மெட்டலுக்கு அகெயின்ஸ்டாக போகும், இதுக்கு அன்ஃபேவரபுளாக ஆகிடும். ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ண உடனே இவரோட இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு
இமீடியட்டாக இந்த மெட்டல்ஸ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஆல்ரெடி கன்சாலிடேட் ஆகி ரீசனபிள் ஆகிறதுக்கான கன்சாலிடேஷன் ஃபேஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் இந்த தருணம் கரெக்டாக வந்தது. ஆக்சுவலி 2-3 நாள்லேயே கிட்டத்தட்ட சில்வர் 30 to 40% விழுந்தது, கோல்டு அதுக்கு பாதி விழுந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் பீக் லெவல்ல இருந்து, அதாவது ஜனவரி 29ங்கிறது தான் பீக்கு, அந்த லெவல்ல இருந்து கோல்டு கிட்டத்தட்ட 10% டவுன், சில்வர் ஆல்மோஸ்ட் 28% டவுன். ஸோ இந்த நிலைமையில இருக்கு. இதுல இருந்து கோல்டு சில்வரும் மோசமாயிடுச்சா as an இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டா ஆக்சுவலி இல்ல. ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்களா சார், இப்போ வந்து இந்த கரெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு, பட் நம்ம நார்மல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை லேமேன் டேர்ம்ல பாக்குறப்போ இது கரெக்ஷன் நம்ம எடுத்துக்கிறதா இல்லைன்னா வந்து இந்த ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு, அந்த ரேலி முடிஞ்சிருச்சு அப்படின்றது எடுத்துக்கிறதானே எங்களுக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? இதுக்கு வந்து என்ன பார்க்கணும்னா, நம்ம பிரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் பார்க்காம ஃபண்டமெண்டல் ரீசன்ஸும் பார்க்கணும். அந்த ஃபண்டமெண்டல் ரீசன்ஸை பார்க்கும்போது தான் இது டெம்பரரியா ட்ரெண்டே முடிஞ்சு போச்சா, அதெல்லாம் இது ஜஸ்ட் ஃபேஸ் அண்ட் அதுக்கப்புறமும் ஒரு மூவ்மெண்ட் அப்வர்ட் மூவ்ல தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ் இதுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு ரெண்டு மெட்டல்ஸுக்கும். ஆனால் அந்த ரேடியா அந்த 70% 160% அது போன வருஷமே முடிஞ்சு போச்சு. அதுக்கான ஸ்கோப் இன்னைக்கு இல்லை. இப்போ லாஸ்ட் இயர் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாருன்னா, ஜனவரி மார்ச் எல்லாம் ஈவன் ஜூன் ஜூலை வரையிலும் இன்வெஸ்ட் பண்ண வந்தாருன்னா இந்த ரெண்டு மெட்டலையும் என்ன சொல்லியிருந்தோம்னா, இருக்கிற காசை மொத்தமாக போடுங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதை இப்போ நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் இனிமேல் இந்த ரெண்டு மெட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் வாலட்டைலாக தான் இருக்கும், ப்ரைஸ் ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ யாராவது இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா எஸ்டிபி ஆல்ரெடி காசு இருந்தால் கூட வீக்லி பேசிஸில் அந்த அமௌண்ட்டை ஸ்டாகர் பண்ணி அடுத்த ஒரு 10 வாரத்துக்கு அந்த 12 வாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படின் போது இந்த வாலட்டாலிட்டி நடக்கிற சமயத்தில் உங்களோட ருபி காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது நீங்கள் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கிடலாம். ஏன்னா திடீர்னு நீங்கள் வாங்கி மறுபடியும் இறங்கி ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கூட நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஆகிடுங்கிறத சொல்கிறோம். இப்போது ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் கோல்டு பொறுத்தவரைக்கும் இன்னும் பெரிய லெவலில் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சைனா கண்டினியூஸாக 15 மாதமாக ஒவ்வொரு மாதமும் கோல்டை பெரிய லெவலில் வாங்கி சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க ரிசர்வ்ஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து குளோபலி நிறைய கண்ட்ரிஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா டீடாலரைசேஷன், அதாவது டாலர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியாக உருவாகிட்டு இருக்கிறதுனால அதை மட்டுப்படுத்துறதுக்காக, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அந்த டாலர் ரிசர்வ்ஸை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க கோல்டு ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போவும் தொடரதான் செய்யுது. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே படி என்ன தெரியுதுன்னா 95% ஆஃப் தி சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்னும் இந்த கோல்டு ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ண தான் போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி கோல்டு ப்ரைஸஸ் மூவ் ஆக தான் செய்யும் ஆன் அன் அப்சைட். மட்டும் இல்லை, பர்டிகுலர்லி இந்தியாவில் நம்ம வந்து ட்ரேட் டேரிஃப் வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி 18% அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் திடீர்னு சுப்ரீம் கோர்ட் வந்து US சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அது செல்லாது அப்படின்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் 10% ஆச்சு, மறுபடியும் ட்ரம்ப் 15% ஆக்கினாரு. விச் மீன்ஸ் அன்சர்டனிட்டி இஸ் பேக். அந்த ட்ரேட் ரிலேட்டட் அன்சர்டனிட்டி மறுபடியும் தொடருது. அதுக்கு இடையில US ஈரானோட டென்ஷன்ஸ் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் சரி, அப்புறம் இந்த அன்சர்டனிட்டி விச் ஐ எம் டாக்கிங் அபவுட், இந்த ரெண்டு அன்சர்டனிட்டியும் சேர்ந்து வில் ஸ்டில் கிவ் அன் அட்வான்டேஜ் ஃபார் கோல்ட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். பட் எஸ் ஒன் சைடாக போகாது, கொஞ்சம் அப்பப்போ இறங்கி கன்சாலிடேட் ஆகி தான் போயிட்டு இருக்கும். சில்வரை பொறுத்தவரைக்கும் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் தான் பெரிய லெவலில் அது யூஸ் ஆகுது. அந்த டிமாண்டை பொறுத்தவரைக்கும் EVயாக இருக்கட்டும், செமிகண்டக்டராக இருக்கட்டும், 5Gயாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் கோல்டு சில்வரோட தேவை இன்னும் பெரிய லெவலில் தான் இருக்க போகுதுங்கிறதுனால ஃபண்டமெண்டலி சில்வரோட டிமாண்டும் இருந்துட்டு இருக்க தான் போகுது. சில்வர் மைனிங்கும் பெரிய லெவலில் நடக்கல. இந்த மைனிங் கம்மியாக இருக்கிறதுனாலையும் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் சில்வரோட டிமாண்டும் இருக்க தான் போகுது. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். பட் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்தாலே அது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் இந்த மெட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும். ட்ரெடிஷ்னலி இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு தான், அஃப்கோர்ஸ் சில்வர் தான் இப்போ தான் எல்லாரும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி எப்பவுமே கோல்டு தான். 10-year பேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்டபிள் ரிட்டர்ன் ஃப்ரம் கோல்டு இஸ் ஆல்வேஸ் 9 to 10% தான். அதுதான். ஸோ அதுக்கு மேலே கொடுக்குற எந்த ரிட்டர்னாக இருந்தாலும் கோல்டை பொறுத்தவரை யூ ஷுட் பி ஹாப்பி அபவுட் இட். ஸோ 70% பெஞ்ச் மார்க்கை வச்சுக்க கூடாது, போன வருஷம் நடந்தது. ஸோ இந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன் இஸ் ஆல்வேஸ் குட் வென் இட் கம்ஸ் டு கோல்டு. சில்வரையும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா அந்த ஸ்கோப் இன்னும் இருக்கிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏற்ற இறக்கம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து கோல்டு ETFல முதலீடு பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குமா, இல்லைனா இப்போ நம்ம இறக்கத்தில் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டால் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஐக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ரொம்ப வெயிட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கரெக்டான அட்வைஸாக இருக்கும். எதுனாலனா இப்போ நம்ம பீக்கில் இருந்து ஜனவரி 29 பீக்கில் இருந்து கிட்டத்தட்ட சில்வர் வந்து 40% க்ளோஸ் டு 40% இருந்தது.
கோல்டுமே 20% விழுந்தது. அதுல இருந்து ஆல்ரெடி 10% கவர் ஆயிடுச்சு. ஸோ பீக்ல இருந்து இப்போ ஜஸ்ட் 20% விழுந்ததுலேருந்து இப்போ வெறும் 10% தான் டவுன். இந்த 10% நம்ம சொல்றது 29th இன்னைக்கும் கரெக்டாக ஒரு மாசம் கூட ஆகல, கம்ப்ளீட் ஆகல. அந்த 30 டேஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ கரெக்ஷன் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க வெயிட் பண்ண மேபி ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையை விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தி பெஸ்ட் திங் இஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பட் லம்சமாக போய் ஒரே ஐடியா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வீக்லி பேசிஸில் ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ கூட எஸ்ஐபி கூட பண்ணலாம், ஏதாவது லாங் டேர்ம்க்கு எஸ்ஐபி கூட பண்ணலாம். பட் கையில் ஆல்ரெடி காசு இருக்கிறவங்க நெக்ஸ்ட் ஒரு 7-8 வீக்ஸ் இல்லை 10 வீக்ஸுக்கு ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி உட்காந்தீங்கன்னா இருக்கிற ரேலி முடிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சார் இப்போ கோல்டு இடிஎஃப்னு சொல்றப்போ அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எல்லா இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ரிஸ்க் இருக்கு. கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு சார்? இட்ஸ் லைக் திஸ். லம்சமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இப்போ கோல்டு எப்படி அந்த 10% டவுன்ஃபால் இருக்கோ, ஒரு பங்கு சந்தையில வர லெவலுக்கான ரிஸ்க் இதுல இல்லாட்டி கூட கோல்டும் 10% 15% விடலாம், அதுக்கு மேலே கூட விடலாம். இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும், கோல்டு வந்து எப்பவுமே எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கன்சிஸ்டண்டாக கொடுக்கும்னா நிறைய வருஷத்தில் நெகட்டிவ் ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. தெர் ஆர் டைம்ஸ் வேர் 5-year பீரியடுக்கு கோல்டு 0 ரிட்டர்ன் கொடுத்த பீரியட்ஸும் இருக்கு. ஸோ இது ஒரு ரிஸ்க் தான். ரிட்டர்ன் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஹேவிங் ஹையர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ரிஸ்கி. கோல்டுக்கும் அது பொருந்தும். கோல்டை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் பீரியட்ஸ் இருக்கும், 0 ரிட்டர்ன் பீரியட்ஸ் இருக்கும், 4-5 years ஆஃப் 0 ரிட்டர்ன்ஸ் கூட பாசிபிள். இது ஒரு ரிஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் ஹேவிங் ஹையர் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமா எல்லா வருஷமும் ரிட்டர்ன் கொடுக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இட்ஸ் பேட். அண்ட் இதுவுமே ஒரு இட்ஸ் நாட் அ ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் அசெட். நீங்க ஒரு எஃப்டியில் போடுற மாதிரி ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் அசெட் இல்லாததுனால நார்மலி பார்த்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்காத அசெட்டை பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபிக்ஸ்ட் பீரியட்ல ஒரே டைம்ல பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன் இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த அசெட்ல ஈக்விட்டியா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், ஏற்ற இறக்கம் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஏற்ற இறக்கத்துல த்ரூ அவுட் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் உங்க ரிட்டர்ன்ஸுக்கும் சரி, உங்க ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி அசெட் கிளாஸஸ்ல தட் இஸ் ஹவு யூ வில் ஹவ் டு ரெடியூஸ் யுவர் ரிஸ்க் பை நாட் இன்வெஸ்டிங் இன் சிங்கிள் பாயிண்ட். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கோல்டு இஸ் அ நான் ப்ரொடக்டிவ் அசெட், நான் ஈல்டிங் அசெட்னு சொல்லணும். நான் ஈல்டிங் அசெட்னு ஏன் சொல்றோம்னா, எஃப்டியில் நீங்கள் மாதம் இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும், ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா டிவிடென்ஸ் கிடைக்கும், டெட் ஃபண்ட்லேயுமே கூட நீங்கள் டிவிடென்ஸ் எடுத்துக்க முடியும். இது மோஸ்ட் ஆஃப் தி அதர் அசெட் கிளாஸஸ் ஹாவ் சம்திங் அஸ் இன் ஈல்டு விச் இஸ் கமிங். ஈக்விட்டி ஐ மீன் அந்த ஸ்டாக் இறங்கலாம் ஏறலாம், பட் இதுக்கிடையில் ஏதாவது டிவிடெண்டாவது கிடைச்சிட்டு இருக்கும், ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டு இருக்கும். இது எதுவுமே கோல்டில் கிடையாது. அதான் நான் ஈல்டிங் அசெட்னு சொல்கிறோம். விற்கும் போது மட்டும்தான் காசு. இதுக்கிடையில் கோல்டு உங்களுக்கு எந்த சாப்பாடும் போடாது, எந்த வருமானமும் தராது. ரைட்? ஸோ ஒரு நான் ஈல்டிங் அசெட் கோல்டு, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் விற்கும் போது மட்டும்தான் நீங்கள் கெயின்ஸை நீங்கள் ஈல்ட் பண்ண முடியும். அண்ட் பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ப்ராடக்ட், நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அந்த ஸ்டாகர்ட் மேனர் எஸ்டிபி மூலமாகவோ டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சார், நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க கோல்டு ஒரு நான் ஈல்டிங் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டு இடிஎஃப் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் இருக்குமா? இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? ஆக்சுவலி சொல்லப்போனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் மோட்ஸும் நான் ஈல்டிங் மோட் தான். ஏன்னா ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் சாவரின் கோல்ட் பாண்ட். சாவரின் கோல்ட் பாண்டில் மட்டும்தான் நீங்கள் வருஷத்துக்கு 2.5% ரிட்டர்ன் எடுக்க முடியும். மற்றபடி நீங்கள் செல் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸும் கிடைக்கும். இதை தவிர எல்லா ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், இது ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் ஈல்டிங் தான். இதுக்கு எல்லாத்துலேயுமே இடையில எதுவுமே கிடைக்காது ரிட்டர்ன். வித்தா மட்டும்தான் காசுங்கிறதுனால தான் இது நான் ஈல்டிங் ரிட்டர்ன் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். பட் இதில் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க, கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் வாங்குறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். சில்வருமே அப்படி தான். ஏன்னா சில்வர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கோல்டு இப்போ வாங்குறீங்கன்னா கோல்டோட ஐ மீன் 40-50 டைம்ஸ் நீங்கள் சில்வர் வாங்கணும் அதே ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கணும் வைக்கணும்னா அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய இடம் தேவை. இல்லை லாக்கர்லையும் வைக்க முடியாது அந்த லெவலுக்கு. இட் வில் கன்சியூம் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ். அண்ட் கோல்டாக இருந்தாலுமே யூ ஹாவ் அ ரிஸ்க் ஆஃப் தெஃப்ட். நீங்கள் அதுக்குன்னு ஒரு கோல்டு லாக்கரை வச்சுட்டு இடையில எடுத்து திறந்து பார்க்குறது. ஜுவல்லரியாக வச்சிங்கன்னா தென் யூ கிவ் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ், அது எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கொடுக்குறீங்க. இந்த எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் சிம்பிளாக எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சுக்கிறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கோல்டு ETF, சில்வர் ETF ஆர் கோல்டு ஃபண்ட், சில்வர் ஃபண்ட். கோல்டில் நீங்கள் எஸ்ஐபி பண்ணணும், அல்ல சில்வரில் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா கோல்டு ஃபண்டு தான். ETF நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்டு எல்லாம் சில்வரோட ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணலாம். அதர்வைஸ் ஆல் திஸ் ஆர் நான் ஈல்டிங். பர்டிகுலர்லி ஒன்லி எக்ஸப்ஷன் இஸ் சாவரின் கோல்ட் பாண்ட். சாவரின் கோல்ட் பாண்ட்ல இப்போ ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. முன்னாடி எப்படின்னா நீங்கள் இடையில கூட செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கி
அப்புறம் வித்திக்குனா கூட உங்களுக்கு உங்கள் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டேக்ஸ் கிடையாதுன்னு இருந்தது. இப்போ ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. நீங்கள் அது இஷ்யூ பண்ண டைமில் வாங்கி மெச்சூரிட்டி வரையிலும் ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீ. மற்றபடி நீங்கள் இடப்பட்ட டைமில் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. ஸோ பட் ஆஸ் வி ஸ்பீக் இப்போதைக்கு செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும்தான் சாவரின் கோல்டு வாங்க முடியும். ஸோ விச் மீன்ஸ் இதை தவிர இருக்கிற எல்லா அதர் ஆப்ஷன்லையும் நான் ஈல்டிங் தான் கோல்டு. வேற எந்த ரிட்டர்னும் கோல்டுலேருந்து வராது, சில்வர்லேருந்து வராது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த கோல்டு ETF வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு கேட்டகரியாக இருக்கும் சார்? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸா, இல்லை கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸா? சரி, ரிலேட்டிவ்லி கோல்டுக்குமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் 3 to 5 years அந்த மாதிரி தான். ஏன்னா 1 year, 2 6 months பேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா that becomes a very speculative asset, particularly இந்த மாதிரி பீரியட்ல. ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய ரேலி முடிச்சிருக்கிற டைமில் அந்த பீக்கில் நின்று கொஞ்சம் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அண்ட் ஃபார் தட் மேட்டர் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் ஒரு ஜுவல்லராக இருக்கிறீங்க, ஹெட்ஜ் பண்ணணும், எல்லாம் கோல்டு மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சான்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாமே தவிர ஒரு சிறு முதலீட்டாளர் கோல்டை கூட ஒரு லாங் டேர்ம், when I say மீடியம் டு லாங் டேர்ம், மீடியம் டேர்ம்னு சொல்கிறதே 3 years, 3 year to 5 year டைம் பேசிஸில் தான் நீங்கள் யூ ஹேவ் டு லுக் அட் கோல்ட், நாட் அஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். ஸோ நிறைய பேர் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுறப்ப வச்சுட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம்னு. ஸோ இப்போ கோல்டு ETFன்னு சொல்கிறப்போ அதோட பீரியட் எப்படி இருக்கும் சார்? ஏதாவது ஒரு டைம் பீரியட் அலாட்மெண்ட் இருக்கா? ஆக்சுவலி உண்மை என்னன்னா, நீங்கள் கோல்டை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கேயா வெளியில் போய் எமிச்சு போய் மார்க்கெட்டில் போய் ஒரு பான் புரோக்கரோ ஜுவல்லரி ஷாப்லையோ எங்கேயாவது போய் தான் நீங்கள் விற்க முடியும். ETFனா இட்ஸ் இஸ் ஆன் யுவர் மொபைல். ஓகே, ஆன் யுவர் மொபைல் யூ கேன் செல் இட் அண்ட் நெக்ஸ்ட் டே உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும். ஸோ நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, இருக்கிற அமௌண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். சில நேரங்களில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் இடத்துல வாங்கல, இன்னொரு இடத்துல விற்கிறீங்கன்னா அங்கேயும் ஏதாவது டிஸ்கவுண்ட் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஐ மீன் ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கிற பட்சத்தில். சில்வரை பொறுத்தவரைக்கும் யூ கேன் செல் இட் ஆன் த்ரூ யுவர் மொபைல் சீம்லெஸ்லி. அண்ட் இப்போ கோல்டு இருக்கா, நீங்கள் ஒரு பெரிய பாரை வச்சுருக்கீங்க, அது 10 லட்ச ரூபா பெருமானமான பாரை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சுவலி 2 லட்சம் தான் தேவை. அது அப்புறம் நீங்கள் நொறுக்கி பிரேக் பண்ணி எடுத்து இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒவ்வொரு யூனிட்டாகவே நீங்கள் விற்கலாம். சிங்கிள் யூனிட்டுக்கு என்ன ப்ரைஸோ அது கிடைக்கும். நீங்கள் 1000 யூனிட் வச்சுருக்கீங்களா, ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வச்சுக்கலாம். என்ன போர்ஷன்லேயே வேணாலும் விற்றுக்கலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம். விற்று அடுத்த நாள் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இட் இஸ் ஸோ கன்வீனியன்ட். அண்ட் மட்டும் இல்லை, ஃபிசிக்கலி நீங்கள் வாங்குறது அண்ட் கோல்ட் as I told you, particularly now நீங்கள் வந்து ஸ்டாகர் பண்ணி மாதம் இல்லை வாரமாக வாங்குறது தான் பெஸ்ட்டு. அது இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட் டு டூ இட் த்ரூ அ கோல்ட் ஃபண்ட் ரூட் ஆர் கோல்டு ETF. இட்ஸ் சீம்லெஸ்லி எலக்ட்ரானிக், ஆன் யுவர் மொபைல் யூ பை அண்ட் ஆன் யுவர் மொபைல் யூ செல். அவ்வளோ சீம்லெஸ்ஸாக பண்ண முடியும். ஓகே சார். ஸோ கோல்டு ETFல என்னென்ன ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்ணுறப்ப என்னென்ன பாசிட்டிவிட்டின்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லாத்துலேயுமே ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்னு இருக்குல்ல சார்? கோல்டு ETFல ஏதாவது ரிஸ்க் இருக்கா, இல்லை ரிஸ்க் இல்லையா சார்? இல்லை, சில நேரங்களில் என்ன ஆகும்னா, அந்த கோல்டு ETF வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு ஸ்லைட் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது இட் வில் பி அ மார்ஜினல். இப்போ கோல்டை பொறுத்தவரை அவ்வளோ பெரிய மார்ஜின் வித்தியாசம் இருக்காது. தெர் வில் பி அ ஸ்லைட் மார்ஜின். அந்த ப்ரைஸ் ஸ்லைட் டிஃபரன்ஷியலே தவிர வேற எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபிசிக்கல் கோல்டில் தெஃப்ட் ரிஸ்க் இருக்கு. இது எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சிருக்கீங்க. ஸோ இன்னவே பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் ரிஸ்கி ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கோல்டு இஸ் கோல்டு ETF அண்ட் கோல்டு ஃபண்ட். ஆக்சுவலி ஃபிசிக்கல் கோல்டை விட ஃபிசிக்கல் கோல்டு இஸ் மோர் ரிஸ்கி. நீங்கள் வீட்டில் பார்த்துக்கணும், நீங்கள் எடுத்து ஒரு கடையில் போய் விற்க போறீங்கன்னா அது வரையிலும் பார்த்துக்கணும். அன்டில் யூ ரீச் த பர்டிகுலர் ஸ்பேஸ். இதில் எதுவும் பிரச்சனை இல்லையா, உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கு, எந்த பயமும் கிடையாது. நீங்கள் பல கோடிக்கு வச்சிருக்கலாம், யாரும் வந்து எடுத்துகிட்டு போயிட முடியாது. அண்ட் வேற யாராவது எடுத்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வந்து நிற்கும். வேற யாரும் போய் உங்கள் மொபைலை திறந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த காசு கலாசில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து விடும். இட்ஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் தேன் இன்ஃபேக்ட் ஃபிசிக்கல் கோல்டு. ஓகே சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் கோல்டு ETFல உள்ள டிஃப்ரென்சஸ் அண்ட் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். கண்டிப்பாக பார்க்குற மக்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ நாங்கள் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அந்த டாப்பிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் Zebu சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம். ஸோ அதை மறக்காமல் பார்க்கறதுக்கு Zebu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.